பாண்டியம் எங்க அது காணாம மெதுவாவா கால் தொட்டு விடு பாருங்க புடவை கட்டிட்டு மாலை வந்துட்டு இருக்கேன் நான் புடவை கட்டி பூமை எடுத்துக்கிறேன். இன்றைக்கி 30 நாள் முடிஞ்சு தம்பியை ஃபஸ்ட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆமாம். ஸோ மதுரைக்கு போக வந்து இன்னொரு கொஞ்ச நாள் ஆகும். நான் 22ஆந்தேதி பாப்பாவுக்கு படம் ரிலீஸ் நம்ம கூரன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அகத்தியன் அது வேறு ரிலீஸ் 2 படம் பாப்பாவுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே இருந்தாகணும். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம ஊருக்கு போகிறோம். அப்போ ஊருக்கு போன பிறகு நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலான்னு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு அங்கேருந்து அம்மாச்சி வந்து காணிக்க முடிஞ்சிட்டு திருநூறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குலதெய்வத்தோட திருநூறு தான் வைக்கணும். ஆனால் தம்பிக்கு அது வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு இங்கே வந்து ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி எங்களுக்கு வந்து அந்த நாகாத்தம்மன் கோயில் நாங்கள் அடிக்கடி நிறையா தடவை வந்திருப்போம். எங்கள் வெட்டிங்க்கு சீட் எடுத்து போட்டதுலேருந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கணும். இங்கே தான் உத்தரவு வாங்கி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தம்பிக்காக நிறையா இங்கே தான் வேண்டியிருந்தேன். ஸோ அதனால் இங்கே வந்துருந்தோம். இன்னைக்கு வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு இன்னைக்கு தம்பிக்காக என்ன பண்ணிருந்தேன்னா கடைசியாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல்ன்றதால நைட்டு இங்கே வந்து வேண்டிட்டு போனேன். எனக்கு எல்லாம் ஓகே ஆச்சுன்னா எனக்கு வந்து நிலமாலையும் இதுவும் பட்டு சிலையும் பாலாபிஷேகம் நான் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இன்றைக்கி உண்மையாகவே அழகாக சூப்பராக பிறந்துட்டான். அதனால் இன்றைக்கி நம்ம இதை பண்ணி ஆகணும்ல. கண்டிப்பாக. அதனால தான் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே போயிட்டு இருக்குது. இப்போ அலங்காரம் போகுது. அதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் அவங்க. கண்டிப்பாக. வந்து அம்மா உருண்டு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே உருள முடியாதுல்ல. அதனால் தேங்காய் வச்சு உருள்றாங்க. அது மெதுவாக வலிக்கு விழுந்துடாமல் தண்ணியாக இருக்குது. தண்ணியாக இருக்குது. மூண்டி பார்த்துன்னு இல்லையாரப்பா தலை தூக்கி எந்திரிக்குது பத்தியா? அப்படி நீங்களே அம்மாவுக்கு அப்படி சாமி பாரு. சாமி பார்த்தியா? प्रियंका नाम्याः महानक्षत्रे सिंहराशि नाम्याः कार्तिक नाम्याः आयल नक्षत्रे கடகராசி नाम्याः इंद्रजा नाम्याः केट नक्षत्रे उच्चराशि नाम्याः வளர்மதி नाम्याः ஜென்மராசி नाम्याः அஷ்டம். இவன் பேர் ஒரு விஷயம் சொல்லாது. அஸ்மாத்ய குடும்பானா சமஸ்த தைரிய ஆயுள் ஆரோக்கிய சக்தி விநாயக சுவாமி அனுகூல கர்ப்பரக்ஷாம்பிகா சமேத முல்லைவநாத சுவாமி அனுகூல மகாத்மந்தேவி அனுகூல குலதெய்வ அனுகூல இஷ்டதெய்வ அனுகூல புளியோதரை என்ஜாய். கீழே உட்காந்து ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம். எங்க வீட்டு முருகரை பக்கம் வந்திருக்கிறார். அறுபடை வீடு போகிறோம். அப்புறம் பத்துமலை போகிறோம். மலேசியா முருகன் போகிறோம். ஓகே பத்து கேஸ் போகிறோம். பத்து கேஸ் போயிட்டு உன்னை வந்து சூப்பராக தூக்கிட்டு போயிட்டு நீ போனா நீ போ. அது பின்னாடி நீ போ நீ போ. அதான் பெரியா அவ்வளோதான் வந்துடும். வாங்க வாங்க. ஆமாம் அவ்வளோதான்.
தேங்க்யூண்ணா. ஒரே ஒரு ஃபோட்டோ வீடியோண்ணா. தேங்க்யூ. ஆ அங்கே போய் சக்கரை பொங்கல் கொடுப்போம். ஆமாம், அப்பா கொடுப்பாரு, நம்ம வேடிக்கை பார்ப்போம். ஆமாம், ஓகே, அப்பா கொடுப்பாரு, நம்ம வேடிக்கை பார்ப்போம். சக்கரை பொங்கல் புளியோதரை. தம்பி அறுபடை வீருக்கு போயிடுறோம்டா, அறுபடை வீருக்கும் போயிடணும். அதில் திருப்போன்ற போயிடும். ஒரு இது சுவாமி மலை கரெக்டு. இதுக்கு தான் பாலாஜி எப்படி இவ்வளோ தெளிவா? அந்த மாமா இவருக்கு சக்கரை பொங்கல் கொடுங்க மாமா. அந்த இதில் தூக்கு புரியாத ஆமாண்ணா. கேட்குறேன் புளிச்சது கேட்டாங்க. கொடுத்துருவோம். அம்மா இங்கே ஒரு புளியோதரையும் சக்கரை பொங்கல் இங்கே பாட்டிக்கு ஒருத்தவங்க கொடுக்கணும். இந்த ஒரு கண்ணு அவளை எடுத்துக்குறா ஒன்று மாட்டிக்கு கேட்டாங்க. வரவங்களுக்கு கொடுமா. இது கொடுங்க. மச்சி சக்கரை பொங்கல் போடுங்க. ஃபைனலி பேக் டு ஹோம். ஆமாங்க, வெயில் ஆரம்பிச்சிருச்சு பாபா. ஆமாம்மா, சம்மர் வந்துருச்சு. ஏப்ரல் மே மாதம் வெயில் ஃபெப்ரவரியிலே ஆரம்பிக்குது. ஆமாம், கொடூரமா. அது ரொம்ப நாள் நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தால, வெளியே போகல. ஒரு மாதம் வரை ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஐயோ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ சிறப்பான தரிசனங்கள், நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ 1 மந்த் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஒரே ரவுண்ட்ஸு தான். ஆமாம், இதுக்கப்புறம் ட்ரிப்பு தான். ஆமாம், நீ தம்பியை கூப்பிட்டு அறுபடை முருகனுக்கு போகிறோம், ஆமாம், பத் கேவ்ஸ் போகிறோம், எல்லா கோயிலுக்கு போகிறோம். நன்றி மக்களே. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சி நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா என்ன லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டன் தட்டினா தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.